விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ராகுல் காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு மாண்புமிகு சிஎம் அவர்கள். ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியும் அவர் பேசுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. எங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு, அதை காப்பாற்றுவாருன்னு நம்புறோம். ஏன்னா மக்கள் பிரதிநிதி அப்படின்னு அதுக்குதான் சொல்றாங்க. மக்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. இளைஞர்களோட ரெப்ரசன்டேஷனா அவரை பாக்குறாங்க. நிறைய பேர் அவர் நம்பியே இருக்காங்க. அவர் சொன்னதை நாங்க கேட்போம் அப்படின்னு இருக்காங்க. இப்படி ஒரு பொசிஷன் இருக்கிறப்போ அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆக்ட் எடுப்பாரு நாங்க நம்புறோம். அதுக்கான ஒரு கோரிக்கையா கூட இருக்கலாம். வந்து நெகோசியேட் பண்ணுங்க, எங்களோட வந்து பேசுங்க, எங்க பக்கம் நில்லுங்க, எங்களோட கருத்தை வந்து சென்ட்ரல் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு தான் சொல்றோம். பல வருஷமா நம்ம போராட்ட வழியா தான் வந்து இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். சுதந்திரம்ல இருந்து எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு. சோ அதனால போராட்டம் இன்னைக்கும் வீண் போகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இனிமே வந்து அவர் வந்து சிஎம் ஆஃப் தமிழ்நாடுங்கும் பொழுது அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் கண்டிக்கிறேன், இதை நான் எதிர்க்கிறேன், இதற்கான விஷயங்களை நாங்கள் முன்னெடுப்போங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும். அவர் இதை எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா இல்ல நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட், ரெண்டு ஸ்டாண்ட்ல ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். அமைதியாகவே இருந்து காலம் தள்ளிவிட முடியாது. மக்களுக்கு புரிஞ்சிடும், பொதுவா இளைஞர்களுக்கு சீக்கிரமாவே புரிஞ்சிடும் ஏன் இன்னும் பேசல அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அனிதாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால அனிதா பேர் சொன்னா ஓட்டு வாங்கலாம்னு சொன்னாங்க. இந்த 4 பேர் யாருக்கும் தெரியாது. அதனால இதை பத்தி பேசவே இல்லை. எது சொன்னா மக்களுக்கு தெரியுமோ அது மட்டும் பேசுறாங்க. படம் ரசிக்கலாம். ஏன்னா நம்ம இயல்பு வாழ்க்கையில எல்லாரும் வாழ்ந்துட்டே தான் இருக்கோம். நமக்கு தேவையான படங்கள், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே தேவை. போராடுறதும் அத்தனையும் விட்டுட்டு வந்து ஃபுல்லா உட்காரணும் அவசியம் இல்லை. பட் படத்தை தாண்டி இந்தியாவில் நிறைய விஷயம் நடக்குது. அது என்னன்னு கேளுங்க, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட் அவ்வளோ நல்ல மெடிக்கல் கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. அவ்வளோ நல்ல டாக்டர்ஸ் நம்ம கிட்ட, வெறும் எக்ஸாம் இல்லாம போன டாக்டர்ஸே அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் நீட் வேண்டாம்னு சொல்ல இந்த ஸ்டேட்ல இப்ப கரண்ட்லி யாருக்கும் அதை பத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம FDFSக்கு சண்டை போடுறத நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. கரெக்ட். முதல்ல திருத்தம் முதல்வர் அறிக்கையை விடல. அது டிவிகேவோட அபிஷியல் ஹேண்டில். அது வந்து அரசாங்கம் இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அபிஷியல் ஹேண்டில் இருக்கு. அரசாங்கமா ஒரு அறிக்கையும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து வரல. எனக்கு தெரிஞ்ச எஜுகேஷன் மினிஸ்டர் பேட்டி எடுக்கும்போது மட்டும் தான் ஒரு 2 இடத்துல கண்டனம் தெரிவிக்கிறோம், இது வருத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர அபிஷியலா எந்த இடத்துலயுமே முதல்வர் இதை பத்தி பேசவே இல்லை. இப்பயும் வந்து ஒரு பிளேம் கேம் விளையாடுறது ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் டிஎம்கேவே கூட வந்து ஆப்போசிஷன்ல இருந்துட்டு ஏன் டிவிக்கு இதை பத்தி பேசலங்கிற பொலிட்டிக்கல் கேம் விளையாடல. நீட் ஒழிக்கணுங்கிற குரல் மட்டும்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க ரூலிங்லயே இருந்துட்டு இன்னும் எதிர்கட்சியை பார்த்து குத்தம் சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி ஒரு அரசாங்கத்தை நினைச்சு அகைன் நான் இது விஜய் அவர்களை பத்தி நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு கட்சி ஒருத்தரை மட்டும் குறை சொல்ற மாதிரி ஆகும். மக்கள் எல்லாரும் ஒன்னா வரணும், அதுதான் எங்க இன்டென்ஷன். யூத் எல்லாரும் ஒன்னா வரணும், அவர் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்க இப்போ ஒரு கருத்து தப்பா சொன்னா கூட ஹேட்ரட் வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா இந்த போராட்டத்துக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. சோ ஐ ஹோப் அவரும் அதை சப்போர்ட் பண்ணும், அவரோட ஃபாலோவர்ஸ் இங்க வந்து சப்போர்ட் பண்ணும். அவர் வரலனாலும் அவரை ஃபாலோ பண்றவங்க இங்க வாங்க. ஏன்னா we believe that is what your leader would want, to support the youth and the nation. Thank you. அன்பான தோழர்களே, நீங்க வந்து நம்ம எல்லாருமே ஒரு காலகட்டத்துல ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ரசிகர்களாக இருந்தவர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க சோசியல் இஷ்யூன்னு வரும்போது நம்ம அதை கண்டுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஒரு விஷயமா சொசைட்டி வந்து நமக்காக நிக்காது. அதனால மற்ற விஷயங்களை ஒட்டி வச்சுவிட்டு நீட்டுக்கு எதிராக நம்முடைய குரல்களை எழுப்ப வேண்டும் அப்படிங்கறதா. வட மாநிலத்துல போட்ட அதுதான் இப்ப ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப கூட என் வாட்ஸ்அப்ல எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜனநாயகம் பக்கத்துக்கு போலாம், எப்ப போலான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து பல லட்சம் மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. மண்டை உடஞ்சு, தலை உடஞ்சு, வாயில ரத்தம் வந்து அங்க சுருண்டு போய் நம்மளுடைய சக தோழர்கள் இருக்கும் பொழுது இங்க இவங்க இவ்வளவு சீரியஸா வந்து ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது உண்மையிலேயே வந்து வேதனையா இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அது அவங்களுடைய விருப்பம். நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிற மனநிலையில தான் நாங்க இருக்கோம்.
டிவிக்கோட கூட்டணி கம்யூனிஸ்ட் வச்சிருக்கு. இப்போ வந்து இவர் போயிட்டு எதுவும் சொல்லலையா? டிவிகே கூட்டணியில தான் காங்கிரஸே இருக்கு, 2 பேரும் சேர்ந்து அமைச்சாங்க. ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கே விஜய் இன்னும் எதுவுமே பேசவே இல்லை முதல்வர். வெறும் டிவிகேவோட அபிஷியல் ஹேண்டில் இருந்து மட்டும்தான் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருக்காங்க. மற்றபடி முதல்வர் வந்து ஒரு பேசியோ எதுவுமே பண்ணல. இன்னமும் நம்ம ஊர்ல பல பேருக்கு இதை பத்தி அவேர்னஸே தெரியல. இன்னைக்கு கூட நேத்தி இது நடந்த போஸ்ட் போட்டதுக்கு இன்னைக்கு கூட யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க, FDF ஷோக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் தடுக்கிறதுக்கு தான் இது மாதிரி மீட்டிங் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன போராட்டம், என்ன மேட்ச், என்ன கேம்னே தெரியாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்வர் அட்லீஸ்ட் இதை பத்தி பேசினாருன்னா எல்லாரும் இது என்ன ஏது பாப்பாங்க. ஆனா அப்புறம் ஒரு கூட்டணியில இருக்க ராகுல் காந்திக்கே இப்படி ஒரு நிலைமையில அவரு வாய் திறக்காம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பரவிட்டே இருக்கணும், எல்லா பக்கமும் பரவணும். போராட்டம் ஒரு அடிப்படை மத்திய அரசு வந்து கண்டு காணாம இல்ல, மத்திய அரசு கண்டு காணாமல, ரொம்ப பார்த்துதான் அடிக்கிறாங்க. அவங்க நல்லா கண்டுதான் அடிக்கிறாங்க, அவங்க கண்டு காணாமலாம் இல்ல. சோ அவங்க அதை ரொம்ப பார்த்து, நீங்க பாத்துருப்பீங்க எல்லா போட்டோஸ் இது எல்லாமே. சோ மத்த தமிழ்நாடு அரசு தான் கண்டும் காணாம இருக்கு. சோ இவங்களும் பார்க்கணும். நம்ம எல்லாரும் எல்லா கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கேள்வி கேட்கணும். பிஜேபி தான் அவரோட எதிரின்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. அந்த அறிக்கையில பிஜேபி குறிப்பிடவே இல்லை. ஆமா, அதாவது ஐடி விங்ல விடுறாங்க, இவங்க பர்சனல் அறிக்கையா விடல, ஐடி விங்ல ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுவும் எப்படின்னா தடவி கொடுக்குற மாதிரி இருக்கு பிஜேபி. ரொம்ப பார்க்கவே என்னடா இது இப்படி இருக்கே. ஒரு தைரியமா வந்து நான் உங்களை கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம், நீங்க இதை மாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறது ஏன் முன்னெடுக்கலங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு ஸ்டாண்டை எடுத்துதான் ஆகணும். என்ன பண்ண போறாங்க, அறிக்கை விட்டுதான் ஆகணும். அமைதி காத்தே இந்த போராட்டமே நீர்த்திடும் போல இருக்கு. இந்த போராட்டமே முடிஞ்சு வேற ஏதாவது கூட இவங்க அதை தாண்டி போகக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. எக்ஸாம்பிள் அந்த சபரிவர்மனுடைய லாக்அப் டெத், அதுக்கும் வாயே திறக்கல. சோ வாய் திறக்காமலே இருப்பதை வந்து அரசியலின் ஒரு பகுதியாக நம்ம வச்சுக்க முடியாது. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அரசியல்வாதி ஆகிறது எளிது மேபி அவருக்கு. ஆனா அரசியல்வாதி ஆன பிறகு ஒவ்வொரு போராட்டத்திற்கும் நமக்கு நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையை வந்து நம்ம காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகம் படம் ரொம்ப சிறப்பா போகுதுன்னு நான் முன்னாடி, ஆனா நம்ம ஜனநாயகம் சிறப்பா மோசமா போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி உங்க கருத்து? அதுதான் போன ஆன்சரே தான். இங்க எல்லாருக்கும் ஜனநாயகம் படத்தை தாண்டி என்ன இஷ்யூ நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு தான் நீட்டுக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுத்த முதல் ஒரே ஸ்டேட். ஜனநாயகம் படத்தினாலதான் பேச மாட்டாரு. ஆமா, அதுவும் இருக்கு. காலைல கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிட்டு இருந்தாங்க. மேபி ஜனநாயகம் படம் முடிஞ்ச அவர் பேசுவாரு, ஏன்னா படம் ஓடணும் அப்படிலாம் பேசுறாங்க. எனக்கு அதை பத்தி அவ்வளோ நாலேஜ் இல்ல. படமா போராட்டமானா போராட்டம் தான். படம் நம்ம எப்ப வேணா பாத்துக்கலாம். அதனால இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய எண்ணம். அனிதாக்காவுக்காக நேர்ல போய் பார்த்தாங்க. ஆனா 4 பேர் இருக்காங்க. ஆமா 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 எதுவுமே பேசல, நேரடியா பேசுறாங்க. ஆமா, ஆக்சுவலி அது வந்து அதனாலதான் அவர் ஸ்டாண்ட் எடுக்குமா. அப்ப நீங்க அனிதாவிற்கு சப்போர்ட் பண்ணி நீங்க அவங்களுக்காக பேசுறீங்க, நீட்டை எதிர்த்து ஏன் நீட்டுக்கு இன்னும் கொடுக்கல, இத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லி டிஎம்கேவை அவர் கேள்வி கேட்டாரு. அப்ப இவர் ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டுக்காக என்ன செஞ்சாரு? சரி, பெருசா எதுவும் செய்ய வேணாம், அட்லீஸ்ட் இந்த போராட்டத்துக்காக துணை நிற்கலாம்ல. அவங்களால முடிஞ்சது. அதையும் கூட நீங்க பண்ண மாட்டீங்க, ஒரு ஸ்ட்ராங் அஃபெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்ன? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டாக்கிங் அபவுட் மீ பிஃபோர் த எலெக்ஷன் நான் கேட்கிறேன். வாட் இஸ் த பாயிண்ட்? அப்போ அதுக்கு எலெக்ஷனுக்காக நீங்க பண்ண ஒரு சித்து விளையாட்டா? அப்ப அந்த சித்து விளையாட்டை பார்த்து நாங்க நீங்க நீட்டை வந்து எதிர்க்கிறீங்கன்னு நினைச்சு நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. நம்ம போராட்டம். சோ போராட்டம் நடக்குதுன்னா மக்களுக்கு ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கு, அது வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும். அந்த மீடியேட் பண்றதுக்கு மக்களே வந்து கேக்குறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். யாருமே கண்டுக்க மாட்டாங்க. தேவையில்லாத வேலை. இப்போ மோடி அவர்களும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க யாரு பேசுவாங்க அப்படின்னு. பேசுறவங்க கண்டுக்கலன்னா கண்டுக்கிற வரைக்கும் போராடுவோம். அதுதான் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. சம்திங் இஸ் ஹேப்பனிங் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி. சோ ஒருத்தரை வந்து கன்சென்ட் இல்லாம இழுத்துட்டு போறதும் சரி, நேம் டாக் இல்லாம வந்து லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க போலீஸா இல்ல யாருன்னு தெரியல. சோ இந்த மாதிரி மக்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்போ மக்கள் நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடி கேள்வி கேட்போம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் நாங்க காட்டுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டெப் தான் இது. நீட் தேர்வு எதிர்த்த போராட்டம்ன்றது இப்ப தொடங்கினது இல்ல. எப்போ வந்ததோ வந்த காலத்துல இருந்தே நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். 2017 நினைக்கிறேன், அப்போதான் முதல் மரணம் சந்திச்ச மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அனிதாவோட மரணம் அப்போதுல இருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த கோவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அந்த கோவத்தோட அவுட்ரேஜ் தான் வந்து இப்போ இவ்வளவு பெருசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தடவை வந்து மரணம்ன்றது வந்து
20 பேரை காவ வாங்கியிருக்கு இந்த நீட் தேர்வுனால கான்சிக்வன்சஸ்னால. எதுவுமே முறையா நடக்கல. நீட் தேர்வு சனரஞ்சகமாவே இல்லை. அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான் காட்டுது. எப்படின்னா காசு இருக்கிறவங்களால தான் மோஸ்ட்லி படிக்க முடியுது. அதுக்கான சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எதுவுமே ப்ராப்பரா இல்லாதனால ஏழை மாறுவதனால பொதுவா படிக்க முடியாது. அப்படியே அந்த ஆக்சஸ் இருந்தாலும் திருப்பி காலேஜ் போறதுக்கு இருக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு அந்த இது கிடையாது. ஸோ நீட் பேசிக்காவே அடி வாங்குது. ஸோ பேன் நீட்டு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இது இத்தனை காலமா இவ்வளவு கோவம் இருந்து இப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத ஒரு சிச்சுவேஷனுக்கு தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படி இருக்காரு. எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, திருப்பி வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படின்றப்ப அந்த கோவம் வெடிச்சு காக்ரோச்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறாங்க மக்களை. கேள்வி கேட்கிற மக்களை அசிங்கப்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அதுக்கு உடச்சிருந்து கேள்வி கேட்க ஒரு இயக்கமா இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்திருக்கு. இத இவ்வளவு பெரிய போராட்டம் வந்தது இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் இப்ப போயிட்டு தான் இருக்காங்க. டியர் கேஸ் போடுறாங்க, லத்தி சார்ஜ் பண்றாங்க. அதுல இன்னும் ப்ரூட்டலான வயலன்ஸ்லாம் கையெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இன்னுமே யாரும் ஆனா தோயவில்லை. ஏன்னா மக்களுக்குள்ள இளைஞர்களுக்குள்ள ஒரு நீதிக்காக போராடுற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது ஒயிட் ஸ்ப்ரெட்டா போயிட்டு தான் இருக்குமே தவிர இது கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க என்ன லத்தி சார்ஜ் பண்ணாலும் சரி, என்ன டியர் கேஸ் போட்டாலும் சரி, மக்கள் திருப்பி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால மக்கள் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்க எதுவும் இதுவா சொல்லல, நீதிக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அந்த நீதியா அவங்களுக்கு வழங்கி கொடுக்கணும். இந்த பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவ்வளவுதான். இப்பதான் அப்படி சொல்ல முடியாது, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம முதல் மாநிலமா தமிழ்நாடு தான் இதுக்கு குரல் கொடுத்ததே பல காலமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணதே தமிழ்நாடு தான். சோ ஆல்ரெடி பேச ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். வருஷம் நம்ம நீட்டை பத்தி பேசி வச்சு இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் அத டெல்லியில பெருசா பண்ணிட்டனால நம்ம இங்க பண்ணது தெரியாம போயிருக்கு. இப்ப டெல்லியோட வீரியம் புரிஞ்சிட்டனால பேசாதவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம இத்தனை நாள பேசல அப்படின்னு சப்போஸ் யாராவது புரிஞ்சுக்கிட்டா கூட இப்ப பேசுறத நம்ம வரவேற்று, பேசாததை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு எல்லா இயக்கங்களும் எல்லா இளைஞர்களும் எல்லா மாணவர்களும் எல்லா பெற்றோர்களும் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நண்பர்களுக்கும் நம்மளோட உறவினர்களுக்கும் நம்ம இதோட முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணி இதை கலந்து கொண்டு நீதி வழங்குறதுக்கான ஒரு வழியை நம்ம பார்க்கணும். எல்லாரும் போராடணும், அதான் கருத்து. ஏன் இவ்வளவு லேட்டா போராடுறோம்? தமிழ்நாடு தான் இன்னைக்கு லாஸ்ட். அது ஒரு பெருமையான விஷயமே கிடையாது. மொத்த இந்தியாலயும் எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பிரச்சனையாலும் தமிழ்நாடு தான் எப்பவுமே வரலாற்றுல முதல் போராட்டம் ஆரம்பிக்கிறது. ஆனா இன்னைக்கு என்னன்னா கடைசியா நிக்கிறோம். எல்லாரும் கலாய்க்கிறாங்க. டெல்லியில இருந்து எல்லாருமே இப்ப மீம் பேஜ், அதுவும் என்ன மீம்ஸ் வருதுன்னா அது சிஎம்க்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண முடியும், ஆனா இதை பத்தி பேச முடியாது. அந்த அளவுக்கு போயிடுச்சா இந்த தமிழ்நாடு? ஏங்க மொத்த ஜல்லிக்கட்டையும் ஒழிச்சு விட்ட ஒரு நாடு, நீட்டுக்காக அவ்வளவு போராடுறோம். இன்னைக்கே நம்மளுக்கு தமிழனா முன்னாடி போய் பேசுறதுக்கு இப்ப டஃபா இருக்கு. முன்ன தமிழ்நாடா எதனாலும் நம்ம நாட்டுக்கு ஒண்ணு உள்ள எடுத்துட்டு வரணும்னா அவ்வளவு யோசிக்கணும். இன்னைக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. அதனால இந்த போராட்டத்துல கூட நேற்று கூட நான் பேசியிருந்தேன். ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன் முன்னே வரல? ஏன் நம்ம அவ்வளோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் இதுக்கும் அடிக்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்கோமா? அதை நம்பிட்டு இருக்கோமா? அது தப்பு தானே. இன்னைக்கு இவ்வளவு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் டெல்லியில் 78 நாளுக்கு அப்புறம் ஒரு ஆள் உயிர் போற அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இங்க நம்ம நிக்கிறோம்னா இது நம்மளோட தோல்வி. இது ஒரு பெருமையா சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. வேற என்ன? அவங்க எங்க ப்ரோ கண்ட ஆக்ஷன் எடுப்பாங்க? மத்திய அரசு ஜஸ்ட் ஒரு நேம் சேக்கு தான் இருக்காங்க. அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க அமைதியா இருக்கிறதாலே பெரிய விஷயம். இன்னைக்கு டெல்லியில இப்போ ஆஸ் சிச்சுவேஷன் அங்க கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னா போலீஸ் எல்லாரும் போயிட்டாங்க. பேக் ஸ்கேனிங் பண்ற ஸ்கேனர் கொண்டு எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்காம கிட்டத்தட்ட 10,000 ஆஃப் பீப்புள் அங்க கேதர் ஆயிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட் ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது அத்தனை போலீஸ் போர்சஸும் ஆன் கிரவுண்ட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ப்ரொடெஸ்ட் எப்படி பண்ணணும் டெமோக்ராட்டிக்கலி நம்ம தான் இந்தியாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மத்திய அரசு எதுவுமே பண்ண முடியாது. வேணா தமிழ்நாடுல இருந்து 4 விஷயத்த வேணா கத்துக்க சொல்லுங்க அவங்கள. என்ன ப்ரோ? ஆமா, பெர்மிஷன் பண்ணி தான் எல்லாரும் பண்ணணும். இன்னைக்கு எல்லாருமே இந்த கம்யூனிஸ்ட் பில்டிங் சிபிஐ ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் உள்ள பண்றோம். ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே டெமோக்ராட்டிக்லி பெர்மிஷன் வாங்காம பண்ணா கண்டிப்பா போர்சஸ் அவங்களும் ஆக்ஷன் எடுக்க தானே செய்வாங்க. இப்போ சரி நம்ம 3 பேர் சேர்ந்து வாங்க ரோட்ல போய் பண்ணலாம்னா தாராளமா போலீஸ் புடிச்சு தான் போறாங்க. இந்த பில்டிங் குள்ள பண்ற வரைக்கும் யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அதனால எல்லா நாளுமே டெமோக்ராட்டிக்கலா பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு செலிபிரிட்டி, நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ஆளு, நான் என்ன வேணா பண்ணுவேன்னா அதுதான் பேட் எக்ஸாம்பிள். பெர்மிஷன் கேளுங்க, ஏன் கொடுக்க மாட்டாங்க? கமிஷன் ஆஃபீஸ்ல பெர்மிஷன் கேளுங்க, 3 நாள் 4 நாள் ஃப்ரெண்ட் நோட்டீஸ் கொடுத்து கேளுங்க, எல்லாரையும் கூட்டத்தை சேருவீங்க. அதுதானே கரெக்டா பண்ணணும். நான் ஒரு யூடியூபர், நான் ஒரு மீடியா ஆள் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபுளுன்ஸை தப்பா பயன்படுத்துறாங்கன்னா அவரை பார்த்து வளர்ற மத்த ஆளுங்களும் நம்மளும் சும்மா ரோட்ல போய் உட்காந்துடலாம், அது ஒரு தப்பான ஆங்கிள். இன்ஸ்டிங்டா பண்ணணும்னு இருக்க சில விஷயங்கள் இருக்கு, அது கண்டிப்பா பண்ணலாம். ஆனா அது ஒரு சிஸ்டமேட்டிக்லி பண்ணும்போதுதான் அது கரெக்டான டைரக்ஷன்ல அதை எடுத்துட்டு போக முடியும். அதனால அவர் பண்ணது தப்பான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, அது ஒரு இண்டிபெண்டா யாரோட பண்ணலாம். அது கரெக்டா ஒரு பெர்மிஷன் எடுத்து பண்ணியிருந்தாரு, இல்ல ஒரு பெரிய கேங் இல்ல ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணிருந்தாங்கன்னா அவர் தனியா பண்ணதை 1 லட்சம் ஆளுங்க ஒரு கூட வந்து பண்ணிருப்பாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது அவர் தான் சொல்லட்டும், இது வரைக்கும் என்ன கருத்து சொல்லலையே. நான் வந்து அவருக்கு கருத்து சொல்லணும், நான் தான் சிஎம் ஆகணும். அதனால இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இந்த கேள்வி கேட்க வேண்டியது எப்படின்னா ஸ்ட்ரைட்டா செக்ரட்டரியேட் போங்க, சிஎம் சார் கிட்ட கேளுங்க, முடிஞ்சா கேளுங்க. அதனால ஆனா ஆயிட்டு போகுது, இப்போ முக்கியமா ஆனா ஆயிட்டு போகுது. ஏன் விஜய் சாரோட பழைய படம் யாரும் பாக்கலையா? பாத்துட்டு போவோமே, அது ஒரு படம் தானே, என்ன ஆயிட போகுது? போட்டுட்டோம். அது இப்போ வந்து அதுதான் சொல்றேன். நான் வந்து இந்த அவர் ரிலீஸ் பண்ண ஜனநாயக படம் தப்போ ரைட்டோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம பேசல. அவர் படம் வரட்டும், அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா அது போடட்டும், கூட இதே போட்டு தானே சொல்றோம். சரி, உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க முடியுமா? அட் டைம் 2, 3, 4 வைக்கலாம்ல. அதுல ஒரு 2 ஸ்டேட்டஸ் ஜனநாயகத்துக்கு வைங்க, 2 ஸ்டேட்டஸ் நீட்டுக்கும் வைங்க, அதுதானே நம்ம கேக்குறோம். நாடு முழுக்க வந்து போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தால வந்து மத்திய அரசு வந்து அந்த நீட் தேர்வை பேன் பண்ணி நம்புறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முயற்சி எல்லாமே அது செய்ய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இப்போ அது நடக்குமா நடக்காதான்றது இந்த போராட்டத்துடைய வீரியத்தை பொறுத்து, எவ்வளவு தூரம் இந்த போராட்டம் போகுது, என்ன ஆகுது அப்படின்றதான். ஆக்சுவலி இதுல என்ன கிளாரிட்டினா, டெல்லியில நடக்கிற போராட்டத்துல தே டோன்ட் லைக், அவங்க வந்து கிளியரா வந்து தே டோன்ட் வாண்ட் பேன் அப்படின்னு சொல்லல, பேன் நீட்னு சொல்ல, ஃபேர் நீட், லைக் எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாட்டுல 2017 அனிதா தோடருடைய மரணத்துல இருந்து தமிழ்நாட்டுல நம்ம சொல்றது என்னன்னா பேன் நீட். அப்ப அதுக்கான ஒரு முயற்சி தான் இங்க நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பேன் நீட் தமிழ்நாடு ஒரு விஷயத்துல இருந்து நம்ம போராடுறது நம்ம ஜனநாயக உரிமை, அது ஹியூமன் ரைட்ஸ். ஜனநாயக உரிமைன்றத ஹியூமன் ரைட்ஸ். ஏன்னா மனுஷன் எல்லா விஷயத்தையும் போராடி இருக்காங்க ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்ப அந்த போராட்டத்தப்போ அவங்களை அடிக்கிறது, ஒருத்தருடைய உடல் மேல கை வைக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனா இந்த அதிகாரம் நம்ம மேல கை வைக்குது. So that should not happen அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான இருக்கு. அது உண்மையா தண்டிக்கு. இது என்ன அதிகாரம்னே தெரியல. சர்வாதிகாரம் பண்ணா கூட சர்வாதிகாரம் நம்மளுக்கு தெரியும். இது ஜனநாயகம் சொல்லிட்டு சர்வாதிகாரமா பண்றாங்களா அப்படின்ற அதுக்கு புது பேர் தான் வைக்கணும். உச்சநீதிமன்றம் மக்கள் வந்து அடிச்சு வேட்டாங்கல்ல, இந்த காணொலியை காட்டி உச்சநீதிமன்றம் சொல்லிருக்காரு, எங்களுக்கு தான் பார்க்க நேரம் இல்லை. அப்போ ரியலாவே நம்ம இங்க எல்லாரும் தேட வேண்டிய விஷயம் என்னன்னா நீதியை தேட வேண்டியதா இருக்கு. இங்க நீதி காணவில்லை அப்படின்ட்டு நம்ம போஸ்டர் ஓட்டணும்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து இது மாறும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அவர் என்ன இதுல சொன்னாரு, அவர் ரியலாவே அக்கறையோட இருக்காரா இல்ல வேற எதுனா பவர் வந்து அவரை சொல்ல வைக்குதா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா நீதி இன்னைக்கு யாரு கையில இருக்குன்னா அரசாங்கத்து கையில கூட இல்ல, ஏதோ 2 பிரைவேட் கம்பெனி கையில இருக்கு, அதானி அம்பானி கையில இருக்கு. அதுதான் இது நீட் பிரச்சனை. ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் பார்க்க வேண்டியது இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் உடைய மாற்றம், என்ன மாற்றம் வேணும்னா எஜுகேஷன் சிஸ்டமே மாத்தணும். ஏன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்மள அடிமையா வச்சிருக்கு. அதுதான் அவங்களுக்கு தேவை. என்இபி இந்த அடிமையா வச்சிருக்கிறது எது வரைக்கும் போகுதுன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வரைக்கும் போகுது. இப்போ இங்க மாமல்லத்துல ரிசர்வர் கட்டுறாங்க,
ஆனா அதுக்கு வந்து இங்க இருக்க ஜென்சிஸ் எல்லாருமே வந்து அது வந்து நல்லது அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இல்ல. ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, மனிதருக்கு ஒன்று செய்யப்பட்டால் அது எப்பவுமே நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால இயற்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, மனிதன் தான் வளர்ந்து கொண்டே போகிறான். மருத்துவராக வேண்டும் என்கிற விருப்பம் எங்கிருந்து வருகிறது? நாட்டோட ஜனநாயகம் நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து அதுக்கு தான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம சினிமால தலைவர்களை தேட ஆரம்பிப்போம். சினிமா ஒரு கலையை கலையா பார்க்கணும். ஆனா அதை விட்டுட்டு இங்க நிறைய நரேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்படுது. எது முக்கியம் அப்படின்னுட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் சூஸ் பண்ணணும். அவன் பிசினஸ் பண்றான், அவன் எப்ப வேணாலும் படம் விடுவான். முதல்வருக்கு எங்களுடைய கருத்து ரொம்ப சிம்பிள். இளைஞர்கள் எல்லாம் கூடி இருக்கும், நீங்க வாங்க எங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க, இங்கேயும் வந்து நிறைய படத்துல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So we are waiting to get support of CM so that அவர் வந்து மேல பேசலாம் அப்படின்ட்டு தான். ஸோ அவரையும் இங்க வரவேற்கிறோம். ஸோ வீடியோ அவர் எங்கன்னா பார்த்தாருன்னா, இல்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து அன்பா தான் அழைக்கிறோம், வன்முறையா அழைக்கல. அவர் எப்படி எல்லாரையும் அன்பா நண்பா நம்பி, இங்க குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவர் மாமா அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ அந்த மாமாக்கள் என்ன வருங்காலம் இப்ப இருக்கிற குழந்தைகள் தான் இவரை மாமா மாமான்னு கூட்டுரு. நாளைக்கு நீட்டால பாதிக்க போறது அந்த குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் குரலுக்காக அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லணும். நான் வந்து இங்க ஒரு காக்ரோச்சாவும் வரல, ஒரு கட்சியை சார்ந்தும் வரல, ஏதோ ஒரு குழுவை சார்ந்து வரல, அமைப்பை சார்ந்து வரல. நான் இங்க வர காரணம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. 2017 இருந்து கத்திட்டு இருந்தது இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நடக்குது. அந்த விஷயத்துக்காக தான் இங்க எல்லாருமே. மற்றவங்களா எதுக்காக ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல. சில பேர் கட்சிக்காக ஒர்க் பண்ணலாம், சில பேர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காக ஒர்க் பண்ணலாம். ஆனா இங்க கூடி இருக்க இளைஞர்கள், என்ன மாதிரி இருக்க இளைஞர்கள் இங்க கூடி ஏதோ ஒரு வாலண்டியரிங் பண்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காஸ். அந்த காசை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். rather of promoting இந்த கட்சி, இந்த பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னா இல்லாம லெட்ஸ் ப்ரொமோட் த காஸ். அதுக்கு பேக் இவங்கதான் பண்ணும். யாரு இப்போ சிஎம் பண்ணும், நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி, தே ஷுட் பேக் அப். அபிஜித்தா தானே சொல்றாரு, இளைஞர்களுக்கு நாங்க ஒரு சப்போர்ட். we are not the people who are standing in front. உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், வாங்க போராடுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். சோ அந்த நரேட்டிவ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இங்க இருக்கோம், இளைஞர்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அதுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணுது. சோ அந்த நரேட்டிவ் வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இருக்கு. நிறைய பேருக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய கருத்துக்கள் மேல முரண்கள் இருக்கலாம். அதனால மக்கள் வந்து இங்க வராம இருக்கக்கூடாது. போராட்டங்கள் பல இடத்துல நடந்துட்டு இருக்கு, கைது செய்யப்படுறாங்க, சென்னையிலே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால இளைஞர்கள் ஏன் இங்க வராங்கன்னா, இது இந்த காம்பவுண்டுக்குள்ள போலீஸ் வர முடியாது, ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு இடம், நல்ல கண்ணையா இருந்த இடம். அதனால அவங்களால உள்ள வர முடியாது. அதனால இளைஞர்கள் இங்க கூடி இருக்காங்க. அப்போ இது இளைஞர்களால் நடத்தும் போராட்டம். நீங்க மீடியால இருக்கீங்க, உங்க மீடியாலையும் இளைஞர்களால் நடத்தும் போராட்டம். இளைஞர்கள் கூடி இருக்கிறார்கள். காக்ரோச் அப்படின்னு சொல்றதோட இளைஞர்கள் கூடி இருக்கிறார்கள். இளைஞர்களை இளைஞர்களா மதிப்போம், குழந்தைகளை குழந்தைகளாய் விடுவோம். குழந்தைகள் பங்கேற்கிறார்கள், குழந்தைகள் நடத்தும் போராட்டம், இளைஞர்கள் நடத்தும் போராட்டமா நம்ம கொண்டு போவோம். சோ இது கண்டுக்கிற வரைக்கும் நம்ம போராடுவோம். எத்தனை நாள் போகுதுன்னு பாக்கலாமே அப்படின்றதுதான். ஆமா ஆமா, வெரி சேட். பேசணும், அதுதான் வந்து அதாவது நம்மளோட ஸ்டேட் சொல்றீங்களா. இப்போ வந்து ட்விட்டர்ல வந்து அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. டிஎம்கே என்ன குறிப்பு
டிஎம்கே என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து அரசியல் வாக்கு கொடுத்து நான் வந்து வெற்றி பெற்று வரேன், ஏமாத்தல மக்கள் ஆட்சியில் இருக்காரு, அது தேவையில்லாத பிஜேபி டிஎம்கே கேட்கிறாங்களா? என் கேள்வி என்னன்னா, எம்பி சப்போர்ட் வந்து டிஎம்கேக்கு இப்போ இருக்கு, எம்பி வந்து டிஎம்கேல இருக்காங்க, டிஎம்கே ஏன் இங்க இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கு. டிஎம்கே இத்தனை வருஷமா நம்மளோட சேர்ந்து போராடின ஒரு கட்சி, இன்னைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே இல்லை. அல்டிமேட்லி இங்க இல்லையே, அதுதான் டெல்லி வரைக்கும் போனாங்க, நம்ம இங்கதான் இருக்கோம், டி நகர்ல தான் இருக்கோம். சோ வை நாட் அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. நம்ம வந்து இது வந்து இந்த கட்சி நல்லதா அந்த கட்சி நல்லதான்றத தாண்டி யார் வந்து மக்களோட இப்ப நிக்கிறாங்க, அதுதான் எங்களோட கேள்வியா, நம்ம எல்லாரோட கேள்வியா இருக்கணும், மீடியாவோட கேள்வியும் அதான் இருக்கணும். ரைட் நவ் there is nobody. Actually there is nobody. And MP and இத்தனை வருஷம் ப்ரொடெஸ்டுக்கு எப்படி ப்ரொடெஸ்ட் நடத்தணும், ப்ரொடெஸ்ட்ல நிறைய சாதிச்ச ஒரு கட்சி இங்க இல்ல. அப்ப புதுசா வந்த கட்சியை நம்ம கேள்வி கேட்கணும் தான், இப்ப இருக்கிற கவர்னன்ஸை நம்ம கேள்வி கேட்கணும் தான். பட் ரெண்டு பேருமே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும்ன்றது தான் எனக்கு இருக்கு. இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. சீமான் அவர்களோட கட்சி இருக்கு, அவரும் வந்து ப்ரொடெஸ்ட பத்தி நிறைய பேசியிருக்காங்க, மக்களோட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுமே இங்க இல்ல. ஃபீல்டுல வரணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும், இதை எடுத்துட்டு போய் சென்ட்ரல்ல வந்து சேர்க்கணும் அப்படின்றதுதான் ஒரு கோரிக்கை. சோ இப்ப நம்ம என்னால முடிஞ்சதே, இப்போ நான் மீடியா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்றப்போ அவங்க மீடியா கிட்ட ஏன் வந்து பேசல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நாங்க எல்லாருமே சோசியல் மீடியால இருந்து வெளில வரணும் அப்படின்னு நாங்க ட்ரை பண்றோம். திரும்பியும் நம்ம எல்லாரும் சோசியல் மீடியாக்கு தான் போகணும்னு பொலிட்டிஷியன் சொல்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அகைன் இது வந்து இந்த கட்சி அந்த கட்சியை வந்து தாக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. மீடியாவும் அதை அப்படி ஸ்பின் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா இது எல்லாருமே பேசுறது யூத், அதை நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எங்களோட லைஃப் அதுல இருக்கு. The only thing is we hope everybody comes together and supports. இது ஒரு கட்சியோட விஷயம் கிடையாது, யூத்தோட ப்ரொடெஸ்ட். அண்ட் இது எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது. பேர் தான் சிஜேபின்னு போட்டிருக்கோம் ஒரு அடையாளத்துக்காக, so that people can come and join. சிஜேபினா யாருன்னா இப்ப நீங்க நாங்க எல்லாருமே தான். சோ இதுல அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றது தான் எங்களோட மெயினான குறிக்கோளா இருக்கு. ஜனநாயக படத்தை காலையில நான் ஒரு விஷயம் சொன்னேன், நான் இப்ப வரைக்கும் அதை தான் பிலீவ் பண்றேன். என்னன்னா உங்க லீடர் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க, அந்த படத்துல வந்து மக்களுக்காக நான் நிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு அதுக்கான ஒரு ஸ்டெப் இங்க எடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த நல்லது இங்க வந்து செய்யுங்க. நீங்க படம் பார்த்துட்டு வாங்க, இல்ல இப்பவே கூட வாங்க, டசன்ட் மேட்டர், பட் ப்ளீஸ் பி ஹியர். ஏன்னா ஐ பிலீவ் அந்த படத்துல நடிச்ச ஆக்டரும் சரி, அங்க அதை பத்தி இப்போ சிஎம்மா இருக்காரு, அவரும் அதான் விரும்புவாரு, மக்களோட மக்கள் நிக்கணும் அப்படின்றதான் விரும்புவாரு. சோ மக்களோட மக்கள் நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு, அதை ப்ளீஸ் யூஸ் பண்ணி இங்க வாங்க. we need more youth here. ஏன்னா இன்னைக்கு ஒரு 200-700 பேர் கிட்ட வந்து போயிருப்பாங்க. இது ஒரு நாள் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்கும், சென்ட்ரல் என்ன எதிர்பார்ப்பாங்க, எத்தனை நாள் இவங்க போராடுவாங்க, 100 நாள் போவாமா, போகாது, ஒரு 20 நாள் கலைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்காங்க. அப்படி கிடையாது, நாங்க போராடுவோம், இதை பெருசா பண்ணி காட்டுவோம்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா திங்ஸ் வில் சேஞ்ச், ஆக்சுவல் மாற்றம் வரும். தேர்தலுக்கு முன்னாடி ரீசெண்ட் டேஸ்ல 4 பேர் ஆமா பேசல